சட்டசபையில நேத்தைக்கு கோகா மணி பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கோரிக்கையை வச்சது யாரு? வச்சது யாரா இருக்கும்னா ஸ்டாலினா இருக்கும். எங்க அப்பா பேர்ல பல்கலைக்கழகம் இல்ல, யாராவது வந்து கோரிக்கை வைங்க அப்படின்னு. அப்படித்தான் இருக்கும். வேற என்ன? ஊரெல்லாம் கக்கூஸ் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் பேர் வச்சாச்சு. எல்லா இடத்துக்கும் வந்து நூலகத்துல இருந்து, பேருந்து நிலையத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சாச்சு. பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு இது யார் சொல்லியிருப்பாருன்னா ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பாரு. சொன்னவொன்னே இது எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம அப்பா பேரே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கும் போய் நாமளே வச்சுட்டா நல்லா இருக்காது. இப்போ வெளியில இருந்து வந்து ஒருத்தர் தேவை. இந்த கட்சிங்கள்லாம் ஜால்ரா கட்சிங்க, கூட்டணி கட்சிகள் அந்த கோரிக்கை வச்சாலும் அது கொஞ்சம் சிறப்பு பெறாது. இப்போ வந்து கூட்டணி வந்து இந்த பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிறேன், பாஜக கூட தான் கூட்டணி, பாஜக அதிமுக கூட தான் அப்படின்ற ஒரு இது இருந்தால் கூட இங்க ஒரு பேரம் பேசணும். நீ எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பேரம் பேசுறதுக்கு வந்து திமுக கூட அணுக்கமா போயிட்ட மாதிரி ஒரு இதை காட்டும் போது, ஒருவேளை பாமக வந்து திமுக பக்கம் போயிடுமோ, ஐயோ நம்ம கூட வரலன்னா நம்ம தோத்து போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை அந்த அதிமுகவுக்கு உருவாக்கணும்.